سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله ملكان خضر عليه السلام. السلام عليكم يا بن عباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم பலி இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அங்கே இருந்து பாரு, கவுலுன்னா என்னது? கவுலு என்றால் லஃப்து பிமா யுஃபீது. கலாமுனா லஃப்து முஃபீதுங்கிறோம்லப்பா. கலாமுனா கலாமுனாலே என்ன இருக்கு? பயன் தரக்கூடிய முத்ததா கபர் இருக்கணும், பேல் பாயில் இருக்கணும். என்ன இருக்கணும்? கலாமுனாலே முத்ததா கபரு அல்லது பேல் பாயில். அதுதான் என்ன சொல்கிறது? கலாம்னு சொல்கிறது. அப்போ கவுலுனாலே என்னதான் அர்த்தம்? ஆமாம், பயன் தரக்கூடியதை கொண்டு பேசுவதாக இருக்கும், மொழிவதாக இருக்கும். எடுத்துகிறப்ப இதுதான் ஒரிஜினல் அர்த்தம். அதுதான் முத்ததா கபர் பேசணும் அல்லது ஃபேல் பாயில் பேசணும். விளங்குச்சா? ஆனால் காலு மணல் மக்கூல் இசு மஃபூலுடைய மானாவுக்கும் கவுலுங்கிறது சொல்லப்படும். கவுலுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யலாம்? வலில் மானல் முத்தசவ்வரி ஃபி நஃப்ஸில் முஅப்பரி அன்ஹு லஃப்தி. லஃப்தை கொண்டு அதை தொட்டும் வாசமிடப்படுமே அத்தைய நஃப்ஸிலே கற்பனை செய்யப்படக்கூடிய மானாவுக்கும் சொல்லப்படும். வலி ரயி ஆராய்ச்சிக்கும் கவுலுங்கிறதை சொல்லப்படும். வல் மதுஹபி மதுஹபுக்கும் கவுலுங்கிறதை சொல்லப்படும். மஜாசனுடைய அடிப்படையில். இதெல்லாம் என்ன அர்த்தம்? மஜாஸ் தான். கவுலுனாலே பயன் தரக்கூடிய பேச்சை பேசினா தான் கவுலு. பயன் தரக்கூடிய பேச்சை பேசினா தான் விளங்குதா? விளங்குதப்பா? வல் கவுலு அம்மேங்கிறாங்க. வல் கவுலு அம்மே கலாமுனா லஃப்து முஃபீதுன் கஸ்தகீம் வஸ்மும் வ ஃபேரும் சும்மா ஹர்ஃபுன் லில் கலீம் வஹீதுஹு கலிமத்து வல் கவுலு அம்மே. கவுலு என்ற வார்த்தை மூணையும் எடுத்துக்கொள்ளுமா? கலிமாவையும் எடுத்துக்கொள்ளும், கலாமையும் எடுத்துக்கொள்ளும், கலிமையும் எடுத்துக்கொள்ளும். கலிம்னா பல கலிமாக்கள். எது எடுக்கும்? பல கலிமா. மூணையும் எடுக்கும். கவுலுங்கிறது கலிமாவையும் எடுக்கும், கலாமையும் எடுக்கும், கலிமையும் எடுக்கும். கலிம்னா கலிமாத்துகள், பல கலிமாக்களை எடுக்கும். இது ஹக்கீக்கத்து அர்த்தம். விளங்குதப்பா? ஆனால் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம் கொடுக்கறதுங்கிறதும் விளங்குதப்பா? எதை கொண்டு மொழியப்படுமோ அதை தொட்டு நஃப்ஸிலே கற்பனை செய்யப்படக்கூடிய மானாவுக்கு கவுலுங்கிறத சொல்கிறதும் வருதில். குர்ஆனில் நேற்று படிச்சிச்சு ஒரு ஆயத்தை. யகூலூன ஃபீ அன்ஃபுஸிஹிம், உள்ளத்துக்குள் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், நம்மளை அல்லாஹ் அதாபு செய்யாமல் இருக்க வேண்டுமே. லௌலா யுஅதிபுனல்லாஹு, அல்லாஹ் நம்மளை அதாபு செய்யாமல் இருக்க வேண்டுமே. ஃபீமா, நாம் பேசக்கூடியதில் அதாபு செய்யாமல் இருக்க வேண்டுமேங்கிறான். அப்போ கற்பனை செய்கிறத பிடிச்சி அல்லாஹ் என்ன சொல்கிறானுவோங்கிறான். யகூலூன ஃபீ அன்ஃபுஸிஹிம், உள்ளத்துக்குள்ளே பேசுகிறாங்க. என்ன இன்னும் பேசவே இல்லை, உள்ளத்துக்குள்ளே நினைக்கிறான். நம்ம இப்படி பேசுறதுனால அல்லாஹ் அதாபு செய்யாமல் இருக்க வேண்டுமே நஃப்ஸு நினைக்கிறத பிடிச்சி கவுலுங்கிறான் அல்லாஹ் தஆலா. கற்பனை செய்யப்படக்கூடியது. விளங்குதப்பா? ரய்யுக்கும் சொல்லப்படும் ஆராய்ச்சி. கால அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கதானா, இப்படி அபூ ஹனீஃபா ஆராய்ச்சி செய்கிறாங்க. இப்போ மதுஹபு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கதானா, ஷாஃபி இமாமுடைய மதுஹப் இப்படி இருக்கிறதுன்னு அர்த்தம் வைக்கணும். மதுஹப்னு அர்த்தம் வைக்கணும். ரைட்டப்பா? இதெல்லாம் மஜாஸு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? மஜாஸில் தான் என்ன இருக்குது? மக்கூலுக்கு சொல்லப்படும். கல்பிலே கற்பனை செய்யப்படக்கூடியதற்கும் கவுலுன்னு சொல்லப்படும். விளங்குதப்பா? ஆராய்ச்சிக்கு மது கவுலுங்கிறது சொல்லப்படும். மதுஹபுங்கிறதுக்கு கவுலுங்கிறது என்ன செய்யப்படும்? சொல்லப்படுங்கிறதுலாம் எதில் கட்டுப்பட்டது? மஜாஸில் கட்டுப்பட்டது. ரைட்டுப்பா? சரி. இப்போ வல்யௌமில் ஆகிர் என்பதை கொண்டு நோக்கம் என்ன? மக்களை கியாம நாளில் எழுப்பி அது முடிவுறா கணம். அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. எல்லாமே யௌமுல் ஆகிர் தான். சிலவங்க சொல்கிறாங்க விலங்குகிட்ட எழுப்பி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போகிற வரையும் உள்ளது என்ன இருக்குது? யௌமுல் ஆகிர்னு சிலவங்க சொல்கிறாங்க. அதான் பாரு, வல் முராதுபில் யௌமில் ஆகிர், யௌமுல் ஆகிர் என்பதை கொண்டு நோக்கம் இன் வக்கத்தில் அஷர், எழுப்பப்பட்ட நேரத்தில் இருந்து இலா மாலா இன்தஹி, முடிவில்லாத நேரம் வரையிலாக இருக்கும். எழுப்பப்பட்டதிலிருந்தே யௌமுல் ஆகிர் ஆரம்பிச்சிருது. விளங்குதப்பா? அவ் இலா அங்கே எதுக்குள்ள அகலுள் ஜன்னத்தியல் ஜன்னத்தை, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் அகலுன் நாரிகள் நார, நரகவாசிகள் நரகத்துக்கும் செல்லுகிற வரை யௌமுல் ஆகிர்னு சொல்லப்படும்னு சொல்கிறாங்க. எழுதுனப்பா? ஏன் அப்படி யௌமுல் ஆகிர்னுக்கு பேர் வந்துச்சு? இது அன்னஹு ஆகிர் லௌகாத்தில் மஹதூதத்தி, வரையறுக்கப்பட்ட நேரங்களின் கடைசியாக இருக்கும்.
இதை இப்போ வெள்ளிக்கிழமைன்னா அது மகரிப் வரை தான் நம்மளுக்கு. மகரிப் பிறகு சனிக்கிழமை ஆரம்பிச்சிருது, அப்படி தானேங்க? வியாழக்கிழமைங்கிறது எது வரை தான்? மகரிப் வரை தான். மகரிப்பிலிருந்து என்னது வெள்ளிக்கிழமை நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. வெள்ளிக்கிழமை இரவு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வரையறுக்கப்படுதல்ங்கிறது இங்கே முடிஞ்சிடுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் டைம்லாம் கிடையாது. அது அதே விதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நாள் கிடையாது, சனிக்கிழமை கிடையாது. வெள்ளிக்கிழமை தானே கியாம வரும், அதோடு அடுத்து சனிக்கிழமை வராது. அதான் கடைசி நாள். அதான் ஆகிருள்ள ஐயாமல் இணைஞ்சிருச்சேக்க யௌமுல் ஆகிர் அனு பேர் வந்துச்சா கடைசி நாள். சரி, இப்போ ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர், அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பினோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வமாஹும் பி மூமினீன், அவங்க யாரும் கிடையாது, அவங்க மூமின்கள் இல்லை. வமாஹும் பி மூமினீன், அவர்கள் யாரும் கிடையாது, மூமின்கள் கிடையாது. இது இன்காருன் அல்லது இன்காரு மத்தாவு, அவர்கள் வாதிடக்கூடியதை மறுப்பதாக இருக்கும். ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர்லாம் சொல்கிறான், அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பினோம் என்று முனாபிகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பலைங்கிறான். வமாஹும் பி மூமினீன், அவங்க என்ன செய்யலை, ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்கிறான். வமாஹும் பி மூமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அதை மறுக்கிறான். இது இன்காரு மத்தஅஹு, எதை வாதிடுகிறார்களோ அதை மறுப்பதாக இருக்கும். ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர்ல சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதெல்லாம் கிடையாதுப்பா, மூமின் லிஸ்ட்லேயே வரமாட்டாங்கிறான். எப்படி சட்டப்பிரான்னு சொல்லியிருக்கணும், ஒமாஹும் பி மூமினீன பில் யௌமில் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்னு சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். ஏய் ஒமாஹும், ஏன்னா அவன் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பினேங்கிறான். அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பலேன்னு தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் என்ன சொல்கிறான், ஒமாஹும் பி மூமின் மொட்டையாக சொல்கிறான், முத்தலக்கா சொல்கிறான். அப்போ ஈமானுங்கிறதுல எதுவுமே கிடையாது அவனுக்கு. ஈமான்ல எதுவுமே இல்லைங்கிறத அல்லாஹ் வாதிடுறான். அல்லாஹ் சொல்லுகிறான். விளங்குதப்பா? ஒமாஹும் பி மூமினீன், இது இன்காரு மத்தாஹு, ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் என்று வாதிடுகிறார்களே அதை மறுப்பதாக இருக்கும். வனஃபி மன்தஹலு இஸ்பாத்தஹு, எதை இஸ்பாத்து செய்வதை சித்தரிக்கிறார்களோ அந்த ஒன்றை நஃபி செய்வதாக இருக்கும். எதை இன்தஹலன்னா இல்லாத ஒன்றை சித்தரித்து காமிக்கிறதான். நான் ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர்னு சித்தரிக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், கிடையாதுப்பா. இல்லை விளங்குதா? புரியுதுப்பா? இன்தஹலன்னா இல்லாத ஒன்றை சித்தரித்து சொல்கிறது. நஃபியு மா இன்தஹலு இஸ்பாத்தோ, எதை இஸ்பாத்து செய்வதை சித்தரிக்கிறார்களோ, ஈமான் இருக்கு, அல்லாவையும் மறுமையும் நாங்கள் நம்பியிருக்கோம் தானே சொல்கிறான். எதை இஸ்பாத்து செய்வதை சித்தரிக்கிறார்களோ அந்த ஒன்றை நபி செய்வதாக இருக்கும். எடுத்தனப்பா? இப்போ அங்கே ஜும்லா இஸ்மியாவா சொல்கிறான். அசலில் சட்டப்பிரகாரம் இப்படி சொல்லணும், ஒமா கானு பி மூமின்னு சொல்லணும். அப்படி தானேப்பா? ஒமா கானு அனு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், இஸ்மியாவை கொண்டு வர்றான். ஒமா ஆமனு கான அசலுகு ஒமாஹும் பி மூமினின் என்பது கான அசலுகு ஒமா ஆமனு என்பதாக இருக்கும். ஆனால் அவன் ஈமான் கொள்ளலை. ஏன்னா ஆமன்னால அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஜும்லா ஃபேரியாவாக பேசுகிறான். அப்போ அல்லாவும் என்ன சொல்லணும், ஒமா ஆமனு, ஈமான் கொள்ளலைன்னு சொல்லணும். சொல்ல வேண்டிய இடத்துல ஒமாவும் பி மூமினுங்கிறான். ஏன்னா ஒமா ஆமனுன்னு சொன்னால் சென்ற காலத்தில் மட்டும் அவங்க ஈமான் கொள்ளலைங்கிற மட்டும் தான் வரும். அப்படி தானேங்க? ஃபேல் எது காமிக்கும், ஒன்றை தானே காமிக்கும். ஆனால் ஒமா பி மூமினுங்கிற தவாமு சுபுத் இஸ்திம்ராரை காமிச்சிடும். இதுக்கு முந்தையும் ஈமான் கொள்ளலை, இப்போவுமே ஈமான் கொள்ளலை, எப்பொழுதும் ஈமான் கொள்ள மாட்டான்னு அர்த்தம். ரைட்டுப்பா? அப்போ கான அசலுடைய அசல் ஒமாஹுபி பூமியினுடைய அசல் எப்படி இருக்கும், ஒமா ஆமனு என்று இருக்கும். ஏன் நீ தாபிக்க கவுலகும், அவங்களுடைய பேச்சுக்கு நேர்படுவதற்காக. ஒமா கானு ஒமா ஆமனு என்பது நீ தாபிக்க கவுலகும், அவங்களுடைய பேச்சுக்கு நேர்படுவதற்காக. தஸ்ரீஹி ஷேனில் ஃபேலி தூனில் ஃபாயிலி, ஃபாயில் என்றிய ஃபேலினுடைய காரியத்தை தெளிவாக சொன்ன விஷயத்தில் அவனுடைய பேச்சுக்கு நேர்படுவதற்காக ஒமா ஆமனு என்பதாக இருக்கும். அப்படி தானே? ஏன்னா அவனு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர்லாம் சொல்கிறான். அதுக்கு நேர்பாடாக சொல்லணும். எப்படி சொல்லணும், ஒமா ஆமனு. அவன் ஃபேலையில் தெளிவாக சொல்கிறான். அப்போ அல்லாவும் ஃபேலை தெளிவாக சொல்லணும். ஏன் சொல்லலைன்னா அது ஒன்று சென்ற காலத்தில் மட்டும் அவங்க ஈமான் கொள்ளலைன்னு காமிக்கும். இஸ்மியாவை சொல்லிட்டாங்கன்னா தவாமு சுபுத் இஸ்திம்ராரை காமிச்சிடும். அதுதாங்க சொல்கிறாங்க. என்னப்பா? அதான் ஃபேலினுடைய காரியத்தை கொண்டு தெளிவாக அவர்கள் சொன்ன விஷயத்திலே அவன் ஆமன்னா பில்லாஹ்ல சொல்கிறான். ஃபேலை
விளங்குதா? ஃபேலினுடைய காரியத்தை தெளிவாக சொன்ன விஷயத்தில் அவங்களுடைய பேச்சுக்கு நேர்படுவதற்காக ஒமா ஆமனுன்னு சொல்லணும். தூனல் ஃபாயில் என்றியே ஃபேலை தான் அவன் தெளிவாக சொல்கிறான் ஆமன்னாண்டுன்னு, அதை போய் அடிக்கணும். அவன் ஒமா ஆமனுன்னு சொல்லியிருக்கணும். விளங்குதப்பா? ஆனால் லாக்கின்னகு என்றாலும் உக்கிச தைக்கீதன் முபாலகத்தன், தைக்கீதுக்காக வேண்டியும் முபாலகாவுக்காக வேண்டியும் தக்கிரீபி அவர்களை பொய்ப்பிக்கின்ற விஷயத்தில் கடப்பு செய்யப்பட்டிருக்கு. கடப்பு செய்வதனால் அக்குசாக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி விளங்குதா? ஃபேலியாவை சொல்ல வேண்டிய இடத்துல இஸ்மியாவை சொல்கிறான், அது ஆப்போசிட் தானே. ஒமா ஆமன்னா ஜும்லா ஃபேலியாப்பா. ஆனால் லாக்கின் ஃபேலியாவை சொல்லல, இஸ்மியாவை சொல்கிறான். லாக்கின்னகு என்றாலும் உக்கிசை இங்கே அக்குசாக்கப்பட்டிருக்கிறது. அக்குச மாற்றமாக எல்லாம் பேசுகிறான். ஃபேலியாவை பேச வேண்டிய இடத்துல அக்கச எப்படி பேசுகிறான்? அல்ல மாற்றமாக ஜும்லா இஸ்மியாவை பேசுகிறான். ஏன்? தைக்கீதன் ஓ முபாலகத்தன் ஃபி தக்ரீபி அவர்களை பொய்ப்பிப்பதிலே கடப்புக்காக வேண்டியும் தைக்கீதுக்காக வேண்டியும் அக்கிசாக எல்லாம் நினைச்சலாம் பேசுகிறான். ஏன்னா ஒமா கான் ஒமா ஆமனுன்னா சென்ற காலத்தில் மட்டும் ஈமான் கொள்ளலைன்னு வரும். விளங்குதா? ஏனல் அன்ன இஹராஜ தவாத்தியும் அவர்களையே வெளியே தள்ளுவது மின் இதாதில் மூமின்களுடைய லிஸ்ட்டுகளில் இருந்தே, மூமின்களுடைய இதாதுனா லிஸ்ட்டுன்னு சொல்லு, மூமின்களுடைய லிஸ்ட்டுகளில் இருந்தே அவர்களையே வெளியாக்குவது, ராத்தையே வெளியாக்குறதுன்னு என்ன அர்த்தம்? அவங்களையே வெளியாக்குவது அபுலகு ரொம்ப கடப்பானது. நஃபீல் ஈமானி அணுகும் அவர்களை விட்டும் ஈமானை நபி செய்வதை விட ஃபில் மாதி ஜமான் கடந்த காலத்திலே இங்கே எழுக்கணும். ஃபில் மாதி ஜமான் கடந்த காலத்தில் அவர்களை விட்டும் ஈமானை நபி செய்வதை விட மூமின்களுடைய லிஸ்ட்டுகளில் இருந்தே அவங்களுடைய ராத்தையே அவர்களையே வெளியாக்குவதுதான் ரொம்ப கடப்பு. எடுத்தானப்பா? விளங்குதான்னு கேட்டேன். மூமின்கள் இஸ்லாம் வரவே மாட்டான் அனு சொல்றது எதை விட ரொம்ப கடந்த காலத்திலே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லைங்கிறத விட கடப்பானது என்னப்பா? ஒமா கானு ஒமா ஆமனுன்னு அர்த்தம், கடந்த காலத்தில் ஈமான் கொள்ளலைன்னு அர்த்தம். ஒமாபி மூமின்னா மூமின்களுடைய இஷ்டம் விட்டா அவனுங்களே தள்ளிடுறது. அவனுக்கு மூமின்கள்லாம் கிடையாதுங்க. ரைட்டா? அப்படி கொண்டு வாப்பா. ஃபேல் ஒன்றை தானே காமிக்கும், கடந்த காலத்தை மட்டும் காமிக்கும். இங்கே அவங்களே மூமின்களுடைய லிஸ்ட்டில் வரமாட்டாங்கன்னு வந்துடும். ஒமாபி மூமின்ங்கிறது இதில் விளங்குதா? இல்லையா? அன்ன இஹராஜ தவாத்தியும் அவர்களையே வெளியாக்கி விடுவது இனி இதாதில் மூமின்களுடைய லிஸ்ட்டுகளில் இருந்து, இதாதுன்னா எப்படி கூட மூமின்களுடைய லிஸ்ட்டுகளில் இருந்து பட்டியல்களில் இருந்து, மூமின்களுடைய பட்டியல்களில் இருந்து அவர்களையே வெளியாக்குவது அபுலகு ரொம்ப கடப்பானது. நஃபீல் ஈமானி அணுகும் ஃபில் மாதி ஜமான் கடந்த காலத்தில் அவர்களை விட்டும் ஈமானை நபி செய்வதை விட மூமின்களுடைய லிஸ்ட்டுகளில் இருந்தே அவர்களை வெளியாக்குவது ரொம்ப கடப்பானதாக இருக்கும். விளங்குதப்பா? அவங்களுடைய மூமின்களுடைய லிஸ்ட்டை விட்டே தூக்கிடுறது. கடந்த காலத்தில் மட்டும் மூமின் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. அவன் மூமின் லிஸ்ட்லேயே வரமாட்டான்னு. விளங்குதப்பா? எப்படி சொல்கிறது? வரமாட்டான்னு சொல்லிடுறோம். வலிதாலிக்க மூமின் லிஸ்ட்லேயே வரமாட்டாங்கிறதுனால தான் உக்கித நஃபியை தைக்கிரி செய்யப்பட்டிருக்கு. பில் பாயி பேயை கொண்டு தைக்கி செய்யப்பட்டிருக்கு. ஒமாகும் பி மூமினின் இல்லை ஜெயிதுன் லைச ஆலிமன் என்கிறதை விட ஜெயிதுன் லைச பி ஆலிமின் இருக்கு. அது ரொம்ப கடப்பான வார்த்தை. ஜெயிதுன் லைச ஆலிமன்னா ஆலிம்ஸா கிடையாதுன்னு தான் அர்த்தம். ஜெயிதுன் லைச பி ஆலிமின் ஹபரில் ஆலிம் லிஸ்ட்லேயே வரமாட்டான்னு அர்த்தம். ரைட்டா? அப்படி கொடுக்கணுமா? ஒலிதாலிக்கு உக்கித நஃபி பில் பாவை கொண்டு அந்த நஃபியை தைக்கிது செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க மூமி லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க இந்த பே வந்ததுனால. ரைட்டப்பா? எப்படி ஜெயிது லைச பி ஆலிமின் என்றால் ஆலிம் லிஸ்ட்லேயே செய்து வரமாட்டாங்கிற மாதிரி. சரி எப்பா டேய் தம்பி, இங்கே அல்லாவையும் மறுமையினாலையும் நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொல்கிறானுவோம். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? உமாகும் பி மூமி நீன பில்லாய் வெள்ளியோமில் ஆகிருங்கணும். அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்ளலைங்கணும். அப்படி சொல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முத்தலக இந்த வேலோட ஈமானே கிடையாது. அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பலைங்கிறது என்ன? எதையும் உனக்கு நம்பலை. ஈமானில் எதுலேயும் வரமாட்டான்னு அர்த்தமா? எடுத்தனப்பா? அதுதான் சொல்கிறாங்க. இப்போ உத்திரிக்கல் ஈமானும் இங்கே ஈமானை பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் மூமின் என்ன இருக்க அறவே ஈமான் இல்லைன்னு சொல்லப்படுது.
இல்லை விளங்குதப்பா? முத்திலிக்கல் ஈமான், ஈமான்ங்கிறது இங்கே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஆனால் அன்னகும் லைசூமினல் ஈமானி, ஈமானிலிருந்து விஷயின் எதிலையுமே அவர்கள் கட்டுப்படலைன்னு அர்த்தம். ஈமானிலிருந்து எந்த ஈமான், அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளங்கிறது மட்டும் இல்லை, எந்த அல்லாவை பற்றியும் இல்லை, மறுமை நாளை பற்றியும் இல்லை, ரசூல்மார்களை பற்றியும் ஈமான் இல்லை, வியாதங்களை பற்றியும் ஈமான் இல்லை, மலக்குமார்களை பற்றியும் ஈமான் இல்லை, எந்த ஈமானும் உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறான்ல. ரைட்டுப்பா? அதுக்காக தான் பொதுவாக சொல்கிறான். உத்திலிக்கல் ஈமான், ஈமான் இல்லை என்பதை பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தலக்க அல்லாஹ் பொதுவாக சொல்லுகிறான். அதான் மனா அன்னவும் அவர்கள் லைசூமினல் ஈமானி, ஈமானில் இருந்து ஃபி ஷையின் எதிரையுமே அவர்கள் கட்டுப்படவில்லை என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எடுத்தனப்பா? சிலவங்க சொல்கிறாங்க இல்லைங்க, இது கைதுக்கு தானே ஜவாபு, எதுக்கு தானே ஜவாபு, அல்லாவையும் அருமையினாலையும் ஈமான் கொண்டோம் என்று நினைச்சுறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒமாபி மூமின், அதுக்கு தானே ஜவாபு, அல்லாவையும் அருமையினாலையும் ஈமான் கொள்ளலைன்னு அர்த்தம் வைக்கலாமா அப்படின்னு சிலவங்க சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ ஏத்தமீலு இப்படி படிக்கணும்டா. இந்த ஏத்தமீலு சாத்தியமாகும் கையத, இங்கே கைதிடப்படுவது, விமா கையது பிஹி, எதை கொண்டு அவர்கள் கைதிட்டார்களோ அந்த ஒன்றை கொண்டு கைதிடப்படுவதும் சாத்தியமாகும். இதனால் அன்னஹு ஒமாபி மூமின் என்பது ஜவாபுகு, அதுக்கு ஜவாபு தான். ஏக்கு ஜவாபு? ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிருக்கு தானே ஜவாபு. அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டோம் என்று நினைச்சாங்க அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒமாபியும் அல்லாவையும் மறுமையினாலும் ஈமான் கொள்ளலப்பா, அதை தானப்பா அடிக்க வைப்போம். எதை கைது போட்டு சொல்கிறான்னா அந்த கைதை தான் அடிக்க வரும். இது அதுக்கு ஜவாபு தானே. ஒமாபி மூமின் என்று பொதுவாக சொன்னாலும் அல்லாவையும் மறுமையையும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இன்னும் அர்த்தம் வைக்கலாம். ஆனால் அந்த அர்த்தம் சூப்பராக இருக்குது. விளங்குதுப்பா? கைதை மட்டும் நபி செஞ்சோம்னா மற்றதெல்லாம் ஈமான் இருக்கோன்னு ஒரு எண்ணம் வரும். விளங்குதா? ஈமான் விஷயத்தே கிடையாது இவங்கள்ட்ட. எதை பற்றி உண்டான ஈமான் இந்த முனாபிகளுக்கு என்ன செய்யாது, கிடையாதுன்னு வைக்கிறதா. ரைட்டா? இப்போ ஏத்தமிழு இப்போ கைதுக்கு இது ஜவாபாக வந்ததுக்குனால அந்த கைதைத்தான் நபி செய்யறதுன்னு சொல்லலாமா? இந்த ஏத்தமிழும் கையதை இந்த ஒமாபி உமீன் என்பதை கைதிடப்படுவது சாத்தியமாகும். இமா கையதுபிகி, எதை கொண்டு அவர்கள் கைதிட்டார்களோ அந்த ஒன்றை கொண்டு கைதிடப்படுவது சாத்தியமாகும். அதாவது அன்னவு ஜவாபுகு, இது அதுக்கு பதில் தான் ஒமாபி உமீனுங்கிறதுக்கு. ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிருக்கு ஜவாபா, அது கைது தானே. அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டோன்னு சொல்கிறது, அதுக்கு ஜவாப். சரி, மேலும் வல்ல ஆயத்து பா, இந்த முனாபிகள்கிட்ட ஈமான் இல்லைன்ட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆயத்து என்ன சொல்லுது? ஆயில ஒருத்தன் லா அஷத் அல்லா இல்லா இல்லா அஷத் நம்பர் ரசூலான்னு சொல்கிறான், கல்பு அதுக்கு முரணாக இருந்துச்சுன்னா அவன் மூமின் கிடையாதுன்னு தான் அர்த்தம். அப்படி தான் இந்த ஆயத்து சொல்லுது. வல்ல ஆயத்து, இந்த ஆயத்து ததுல்ல அறிவிக்கிறது. அலா அன்னமன் மனித்தால் ஈமானே, ஈமானை ஒருவன் வாதிட்டு வ ஹாலஃப கல்புகு லிசானகு, அவனுடைய கல்பு நாவுக்கு மாறுபடுமேயானால் பில் ஏத்திகாதி, ஏத்திகாதை கொண்டு அந்த கல்பு நாவுக்கு மாறுபட்டால் லம்யுக்கு மூமினன், அவன் என்ன கிடையாது, அவன் மூமின் கிடையாது. விளங்குதா? அதுக்கடுத்து என்னதான் இருக்கே, லா கிடையாது தான் மிஸ்டேக்கு. அந்த லீ அன்னமன் தஃபவஹ எப்படி சொல்லணும்? லீ ஏன்னா லீ அன்னமன் தஃபவஹ லீ ஷஹாதத்தைனி. விளங்குதா? லீ அன்னப்பா, அது அழிவு கிடையாதுப்பா. எங்கள் அந்த ஷேக் சாதர் கரெக்டாக போட்டிருக்காங்க. லீ அன்னமன் தஃபவஹ லீ ஷஹாதத்தைனி. ஏய் லீ அன்ன, அந்த அழிவை வெட்டிடு. லீ அன்ன மன் தஃபவஹ பி ஷஹாதத்தைனி அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு மொழிகிறான். அவனுமோ ஃபாரிகல் கல்வி, கல்பு காலியாக இருக்கிற நிலைமையிலே, அம்மாய் வாஃபிகுஹு, அவன் சொல்லுவதற்கு நேர்படுவதை விட்டும், ஐயோ நாஃபீஹி, அதற்கு முரண்படுவதை விட்டும் கல்பு காலியாக இருக்கின்ற நிலைமையில் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிகிற ஒருவன் அவனும் லம்யக்கும் மூமினன், அவன் மூமின் கிடையாது. இப்பா இங்கே ரெண்டாவது ஒன்று சொல்கிறாங்க. ஏய் ஒருத்தன் வாயில் என்ன சொல்கிறான், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான். ஏய் ஒருத்தன் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வாயில் என்ன செய்கிறான்னு சொல்கிறான். கல்பு முரண்படுது, அவன் மூமின் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னொருத்தன் வாயில் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான், கல்பு காலியாக இருக்கு. கல்பு அவன் சொல்கிறானே அதற்கு நேர்படுவதை விட்டும் காலியாக இருக்கு.
அதற்கு முரண்படுவதை விட்டு காலியாக இருக்கு, அவனும் மூமின் கிடையாது தான். இல்லை விளங்குதல? இல்லை இவன் இந்த முனாஃபிக் இருக்கானே ஏப்பா, இவனுக்கு கல்வி முரண்படுது. அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இன்னொருத்தன் இருக்கான், அவன் யாரு? அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான். ஆனால் அவன் கல்வி என்னவா இருக்கே? எப்படி? அவன் சொல்லுகின்ற கலிமாவை விட்டும் காலியாக இருக்கு. அது நேர்படுதா? நேர்படுவதை விட்டும் காலியாக இருக்கு. அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அவன் கல்வி நேர்படுவதை விட்டும் காலியாக இருக்கு, முரண்படுவதை விட்டும் காலியாக இருக்கு, அவனும் மூமின் கிடையாது. இல்லை விளங்குதல? முரண்படுறவனே என்ன இருக்குதே, முரண்படுறவன் காபீர் தான், அவன் மூமின் கிடையாது. ஆனால் கல்வி காலியாக இருக்கு. கல்வி என்ன செய்யுதே? அவன் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான்ல, அது கயிற்று தான்ங்கிறத விட்டும் காலியாக இருக்கு, முரண்படுவதை விட்டு காலியாக இருக்கு, அவனும் மூமின் கிடையாது. ஏன்னா ஈமானாலும் என்ன சொல்கிறோம்? தஸ்தீக்கும் பில் கல்பு இருக்கணும். இக்ராரும் பில் லிசான் கூட சில சமயம் விழும், கட்டாயம் இருக்கணும். அது விழவே விழாது. ஈமானுக்கு அப்படிலாம் தயாரிப்பு சொல்கிறோம். அப்போ அவன் தஸ்தீக்கும் பில் கல்பு செய்ய மாட்டேங்கிறான். அவன் வாயில் சொல்கிறதுக்கு அவன் கல்பு நேர்படவும் மாட்டாங்க, முரண்படவும் மாட்டாங்க, அவனும் மூமின் கிடையாது தான். ஆனால் கர்ராமியக்கள் சொல்கிறாங்க, மேலே உள்ளவன் யார் தான்? காபீர் தான். ஆனால் ரெண்டாவது உள்ளவன் இருக்கானே, அவன் கல்பு தான் என்ன இருக்குது, முரண்படவும் இல்லை நேர்படவும் இல்லை, அவன் மூமின்ங்கிறான். யாரு? கர்ராமியான்னு ஒரு கூட்டம். கேட்டப்பா, இல்லை இங்கே இல்லையா அண்ணன்னு போல அர்த்தமே வராதுடா. என்ன மன்த ஃபவ்வஹ பி ஷஹாதத்தைனி போட்டுக்கப்பா, லி அன்னப்பா, அந்த அழிவை வெட்டிக்குங்கப்பா. லி அன்ன மன்த ஃபவ்வஹ பி ஷஹாதத்தைனி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்ங்கிறதை மொழிகிறான். ஃபாரிகல் கல்வி, கல்புமோ காலியாக இருக்கிற நிலைமையிலே, அம்மாய் வாஃபிகு, அவன் சொல்வதற்கு நேர்படுவதை விட்டும், ஐயோ நாஃபீஹி, அவன் சொல்வதற்கு முரண்படுவதை விட்டும் காலியாக இருக்கிற நிலைமையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறானே, அந்த ஒருவன் கூட லம் யக்கும் மூமினன், அவன் என்ன கிடையாது, அவன் மூமின் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். காலியாக இருக்கிறவனே மூமின் இல்லைங்கிறான். ஏல அவன் சொல்கிறதுக்கு இன்கார் செய்ய மாட்டான், அவனையே மூமின் இல்லைங்கிறான். அப்போ இவன் எப்படி மூமின் ஆகுவான்? தரீக்கிலாம் கல்பு மறுக்கவில்லை செய்யுதே, மூமின் கிடையாது. ஆனால் வல்கிலாவு மேல் கர்ராமியா, கர்ராமியாக்களுடன் முரண் இருக்கிறது விசானி ரெண்டாவது. மேலே இல்லை இஜ்மா தான். அவன் சொல்கிறான் என்ன இருக்குது, அவன் சொல்கிற கலிமாவை கல்பு என்ன செய்யுது, ஏற்றுக்கறல, மறுக்குதுன்னா அவன் காபீர் தான். ஆனால் அவனும் சொல்கிறான். ஆனால் கல்பு மறுக்கலை, மறுக்கவும் செய்யலை, ஏற்கவும் இல்லை, என்னால் அவன் மூமின் தாங்கிறான். யார்? கர்ராமியா. வல் ஹிலாவு மால் கர்ராமியா ஃபிசானி ரெண்டாவிலே கர்ராமியாக்களுடன் ஹிலாஃப் இருக்கிறது. விளங்குதப்பா? ஆனால் ஃபலா தன்தையுது உச்சத்தன் அலையும் ஃபலா வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார்.